அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த திருக்குறள் முற்றோதல் செய்த 4 மாணவர்களை பாராட்டும் விதமாக திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் திருக்குறள் காமராசு ஐயா அவர்கள். அவருடைய பெயர் காமராசு. திருக்குறளுக்காக அவர் மாணவர்களுக்காக செய்து வரும் தொண்டை பாராட்டி அதன் விதமாக அவருக்கு அளித்த பட்டப்பெயர் திருக்குறள் காமராசு ஐயா அவர்களை பள்ளி மாணவ செல்வங்களின் சார்பாக வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, அதுபோல முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. முயற்சியை முதன்மையாக வைத்து ஆசையை தன் குறிக்கோள் மீது வைத்து கல்வி பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கு அன்பு பாசம் புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு அனுபவம் கல்வி ஒழுக்கம் என்னும் நற்பண்புகளை திருக்குறள் மூலம், உலக பொதுமறையாம் திருக்குறள் மூலம் மாணவ செல்வங்களுக்கு, அதிலும் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இணையதள வசதி மூலம் மாணவர்களை ஊக்குவித்து வருங்கால சமுதாய நல்ல குடிமகனாக மாற்றும் நமது திருக்குறள் ஐயா அவர்களை நான் உங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவரும் தேக்கி விற்கலாம். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் பின் விற்பவரும் தேக்கி விற்கலாம் என்பதற்கிணங்க நமக்கு ஊக்கம் அளித்து பேச வருகை தந்திருக்கும் வட்டார கல்வி ஐயா அவர்களையும் நமது பள்ளிக்காக அழைத்தவுடன் அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். நாம் அழைத்தவுடன் எந்த சுணக்கமும் காட்டாமல் எந்தவித வேலை இருந்தாலும் அதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நமது மாணவ செல்வங்களுக்காக அவர்களின் மழை குரலை கேட்பதற்காக நமக்கு எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அம்மை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய பள்ளியின் எஸ்எம்சி தலைவர் அவர்கள் இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டு வந்தது முதல் நமது பள்ளியில் பார்த்தீர்களானால் வெவ்வேறு விதமான பல நல்ல ஒரு பயன்களையும் மாணவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அவர்கள் வந்த நேரமோ நல்ல விதமாக அனைத்து பணிகளும் செவனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமது பிள்ளைகளை ஊக்குவித்து இரவு பகல் பாராமல் அவர்களை படிக்க செய்து காலையில் 5:45 மணிக்கு எழுப்பிவிட்டு மாணவர்களை படிக்கும் விதமாக திருக்குறளை மனனம் செய்யும் விதமாக அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களையும் மற்றும் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் ஊக்குவிக்க வந்திருக்கும் மற்றும் பெரியவர்களையும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் அவர்களையும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் அவர்கள் நேற்று சொன்ன உடனே எல்லாம் செய்தலாம் டீச்சர் என்று எனக்கு ஊக்கமும் அதற்குண்டான என்ன செய்யலாம் என்று கேட்டு எல்லா விதத்திலும் அனுபவத்தோடு எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரர் அவர்களையும் இருக்கரம் குப்பி அனைவரும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் கரங்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக
தர்ஷன். தர்ஷன் வாங்க, நீங்க உங்களை அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதர்ஷன். நான் மயிலம் ஒன்றியம் அரசு மேல்நிலைப் பள்ளி இரட்டனையில் பயிலுகின்றேன். நான் 133 அதிகாரங்கள் முடித்துள்ளேன். நான் 5ஆம் வகுப்பில் சேர்ந்து 6ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். எனக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவிற்கும் மற்றும் என்னை திருக்குறள் வகுப்பில் சேர்த்த என் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நீ எந்த பள்ளியில படிச்சீங்க? ஆரம்ப பள்ளி? ஆரம்ப பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலபுரம். கோபாலபுரத்துல படிக்கிற. அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க. என் தந்தை பெயர் ஏ மாரிமுத்து. என் தாய் பெயர் மா நித்யா. இப்போது தர்ஷனுக்கு வந்து உங்களுடைய கரவொலியோட அவனுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது. எல்லாரும் வந்து கரவொலி. அடுத்தது விஷ்ணு. விஷ்ணு 5ஆம் வகுப்பு மாணவன். மயிலம் ஒன்றியம் சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் சொல்லுங்க. வாங்க. நீங்க அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ விஷ்ணு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மயிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலபுரம். நான் 1330 திருக்குறள்களையும் முடித்துள்ளேன். எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் காமராசர் ஐயாவிற்கு நன்றி. மேலும் என்னை இந்த வகுப்பில் சேர்த்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. என் தந்தை பெயர் என் ஏழுமலை. என் தாயார் பெயர் எம் அரியநாயகி. நான் 4ஆம் வகுப்பில் சேர்ந்து 5ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். உன்னை சேர்த்து விட்ட தலைமை உன்னை சேர்த்து விட்ட தலைமை சேர்மன் சொல்ல. என்னை சேர்த்து விட்ட தலைமை ஆசிரியர்கள் அம்மாவுக்கு நன்றி. மதுமா. மதுமிதா. மதுமிதா 5ஆம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராமதுமிதா. மயிலம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எனது ஊர் கோபாலபுரம். என் தந்தை பெயர் ரவிராஜா. என் தாயார் பெயர் அம்பிகா. எனக்கு கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவிற்கு மிக்க நன்றி. மேலும் என்னை சேர்த்த ஹேமலதா தலைமை ஆசிரியருக்கும் மிக்க நன்றி. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். எனது ஊர் கோபாலபுரம். மயிலம் ஒன்றியத்திலையா? கார்த்தி. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரா கார்த்திக். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 133 அதிகாரம் முடித்துள்ளேன். எனது தந்தையின் பெயர் எம் ரவிராஜா. எனது தாயாரின் பெயர் ஆர் அம்பிகா. எத்தனாம் வகுப்புல ஆரம்பிச்சீங்க? நான் 3ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 4ஆம் வகுப்பில் முடித்துள்ளேன். எனது ஊர் கோபாலபுரம், மயிலம் ஒன்றியம். நன்றி. எல்லாரும் அப்படியே ஏஞ்சி நிற்போம் ஒரு துணி படத்துக்காக. என்னென்ற ஏழு எழுக்கென்பை தனித்த வாழ்வு ஓப்ப தலைக்குடி உள்ள செய்தல் அனந்தே புறப்படும் யாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாந்துனையும் கல்லாடுவார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை
என்னோர்தான் கொல் என்னும் சொல். ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். மகன் மகன் தந்தை காக்கும் உதவி இவன் தந்தை என்னோர்தான் கொல் என்னும் சொல். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி தந்தை மகனுக்கு செயல். நன்றி மறப்பது நன்றி மறப்பது நன்றென்று நன்றே தாங்கே மறப்பது நன்றே. இனிய உளவாக இனிய உலகாக இன்னாத புகழ் பணியிருப்ப தாய் கவர்ந்தே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அவர் நல்லவராவதும் அல்லவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான். அந்த வீட்டினுடைய சூழ்நிலை தான் பிள்ளைங்களை வந்து மாத்துறது. வீட்டினுடைய சூழ்நிலை தான் அந்த பிள்ளைங்களை மாத்துறது. அதனால அந்த குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஐயா சொன்னாங்க ஒரு கருத்து, ஒரு பிள்ளைய வந்து ஒரு முனிவர் சாமியார் அந்த பக்கம் அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும் அப்படின்ட்டு இது 1000 தடவை சொன்னாலும் 1,00,000 தடவை சொன்னாலும் அந்த பிள்ளை இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க அது ஸ்லோகம் மாதிரி சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா, நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து கிரகிச்சுக்கிட்டு அதை நமக்கு திருப்பி கொடுக்குமா. இந்த பிரபஞ்சமானது நம்ம என்ன சொல்றோமோ அதை நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். நீ அதுவாக கடவாய். என்ன சொல்லுவாங்க, வானில் உள்ள தேவதைகள் எல்லாமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நீ அதுவாக கடவாய். அப்பதானே சொல்லுவாங்க, எந்த நேரமும் நீ அடுத்தவனை பற்றி தவறாக நினைக்காதே, அந்த நினைவானது உனக்கு நீ அதுவாக கடவாய். அவன் கெட்டு போகணும்னு நினைக்கும் போது சொல்லும் போது அவன் கெட்டு போகணும்னு சொல்லாது, அந்த கெட்டு போகணும்ன்ற வார்த்தைக்கு அதுவாக கடவாய் என்பது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாபன மாதிரி. அதனால அந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து மாணவ செல்வங்கள் எப்படி வாழ வேண்டும் வளர வேண்டும்னு நீங்க பாருங்க. ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய புகழை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க. நான் காலையில வந்து கேட்டேன், சென்ற மாதம் கூட விருது வாங்கினாங்க. அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாத நபரே கிடையாது. ஏன்னா இணையதளம் மூலம் எல்லாருடைய போற்றுதலுக்கும் ஆளாகி இருக்காங்க. அவங்க சொன்னா அடுத்த செகண்ட் என்ன வேணும், யார் வேணாலும் உடனே அவர் தெரியாதே கிடையாதுன்னு. எனக்கு வந்து இந்த பள்ளியில் வந்தவுடன் இவருக்கு அறிமுகம் பண்ணி வைத்தவர் ஒரு ஆசிரியர் தான். அவர் என்ன சொன்னாங்கன்னா, என்னால முடியல டீச்சர், நீங்க உங்களால முடியும்னா பாருங்கன்ட்டு போன் நம்பர் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த விதமாக நமக்கு நமது பள்ளியை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நமது பள்ளி மாணவர்களை உச்சாணியில் கொண்டு போய், அதாவது சிகரம், இமயமலை சிகரம் தொட்டார் போல் உள்ளது நமது பள்ளி மாணவர்களுடைய திருக்குறள் ஒப்பித்தல். பார்த்தாக்கா அவர்களை இந்த வரைக்கு கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்த நமது ஐயா அவர்களுக்கு தங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சாதனைகள்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் போட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் காமராசன் போட்டாலே வந்துடும். அதுல இப்ப கூட போன வாரம் பாத்தீங்கன்னா ஏதோ துவக்க விழான்னு போட்டு இங்க கான்வென்ட் ஏதோ ஆங்கில பள்ளியில பண்ணிருக்காங்க. 7000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில 2 மாணவர்களை நிக்க வச்சு இதே மாதிரி கேட்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா சொல்றாங்க. அப்ப இவருடைய புகழானது எங்கேயுமே பரவி இருக்கு. இவரை நாம் கருவியாக, நாம் மாணவ செல்வங்களே மறுபடியும் சொல்றேன், இந்த 4 பிள்ளைங்கள் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இனிமேல் கூட படிக்கலாம். படிச்சாக்க நம்ம அடுத்த வருஷம் போயிடலாம். எல்லாரும் வாங்க, படிங்க, விட்டு போனவங்க மறுபடியும் ஆரம்பிங்க. சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அப்பா சொன்ன மாதிரி சுஜித் அவங்க அப்பாவுக்கு 300 திருக்குறள் தெரியும். சொல்லி கொடுத்து 300 திருக்குறள் தெரியும் அவர்கிட்ட. ஏன்னா அப்ப வந்து அவனுக்கு வந்து தமிழ் அதிகமா படிக்க தெரியாது. அவங்க பையன் கான்வென்ட் இருந்து வந்ததாலையும் அவரே சொல்லி கொடுத்து இப்ப அவருக்கு 300 திருக்குறள் தெரியும். வர முடியல அவங்களால. அதாவது ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு விளக்கு வேண்டும், எண்ணெய் வேண்டும், திரி வேண்டும். அதனை ஏற்றுவது அணையாமல், ஏற்றிவிட்டு அணையாமல் பாதுகாப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும், 2 கை வேண்டும், 2 கை வேண்டும், தீப்பெட்டி வேண்டும். நமக்கு நான் யாரையும் பிரிச்சே சொல்ல முடியாது. எல்லாமாக எல்லா விதமாக இருந்து
நமது பள்ளியை மயிலம் ஒன்றியத்தில் சிறந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளியாக உருவாக்கியுள்ள ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் இந்நேரம் 10 பிள்ளைங்க உருவாக்கி இருக்க வேண்டிய பிள்ளைகள் பள்ளி இது. சில காரணங்களால் அது முடியல. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பிறகு மீண்டும் அனைவரும் படிக்க தொடங்கணும், படிக்க ஆரம்பிப்பார்கள் என்று ஊக்கமும் ஏற்படுத்தி நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவினை பல்வேறு இடையூறுகளுக்கும் இடையில் ஒரு பள்ளி பார்வையில் இருந்து கொண்டு வருகிறேன் என்று கூறி வந்த நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நமது பிஆர்டி ஆசிரியர் பயிற்றுனர் அவங்க பிஆர்டியே நினைக்க முடியல எங்களுக்கு. ஏன்னா இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுக்கு ஒரு தோழி நண்பர் எப்படியோ சொல்லிக்கலாம். அந்த விதத்துல இந்த பிஆர்டி ஆசிரியர் பயிற்றுனர் வரமாட்டேங்குது எங்களுக்கு. அந்த தாய் மாணவர்களுக்கு தாய் அவங்க வந்தாங்கன்னா ஆங்கிலம் இது எப்படி அது எப்படி. இப்ப ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா தமிழ் மட்டுமல்லாமல் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இப்ப உங்களை நிக்க வச்சு உங்களை பத்தி 4 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒண்ணுமே அப்படி சொல்லுவாங்க, உங்களை பத்தி செய்வாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களை அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்கள் பள்ளிக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்துள்ள நமது ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களையும் பள்ளிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும் நமது ஆசிரியரையும் மாணவர்களை 5 மணிக்கு எழுப்பி இந்த அளவுக்கு கொண்டு வந்துள்ள பெற்றோர்களையும் மற்றும் எஸ்எம்சி தலைவி ஐயா அவர்களையும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியின் சார்பாகவும் இந்த விழா குழுவில் உள்ள 4 மாணவ செல்வங்களின் சார்பாகவும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.